சாயிராம். யாருக்காகவும் நம்மை மாற்றிக்கொள்ளாமல் இருக்கலாம். ஒருவேளை நாம் அப்படி மாற வேண்டும் என்று நினைத்தால் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் மாற வேண்டியிருக்கும். நம் வாழ்வை நாம் வாழவே முடியாது. ஜெய் சாயிராம். ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். என் அன்பு கண்மணியே, நாளையே நீ நம்பவே முடியாத அதிசயமும் அற்புதமும் உன் வாழ்வில் நடக்கும். உன் வாழ்வில் நீ நினைத்தபடி திருப்பு முனையாக நாளையே அமையப் போகிறது. அற்புதம் நடக்கத்தான் போகிறது. நம்பிக்கையோடு இதை முழுவதுமாக கேட்டுவிட்டு நிம்மதியாக கண்ணுறங்கு. நாளை உனக்கான நாளாகவே விடியும். ஒரு நாள் உதிக்கும் பொழுது 1000 எண்ணங்கள் உன் மனதில் எழுகின்றது. இந்த நாளாவது நமக்கு விடிவு காலத்தை கொடுக்கும் நாளாக இருக்குமா? நல்ல நிகழ்வுகளை நிகழ்த்தும் நாளாக இருக்குமா? நாம் நினைத்தது எல்லாம் நடக்கும் நாளாக இந்த நாள் இருக்குமா? நம் வாழ்வில் நாம் நினைத்தபடி நமக்கான நல்லது நடக்க துவங்குமா என்று இந்த எண்ணத்தோடு, இப்படி பலவிதமான சிந்தனைகளோடு தான் ஒவ்வொரு நாளையும் நீ கண் விழிக்கிறாய். இந்த எண்ணங்களை கேள்விகளாக கேட்டுக்கொண்டே நீ கண் விழிக்கிறாய். இதோ உன் கேள்விக்கான பதில் வந்துவிட்டது. என்னவெல்லாம் நீ நினைத்து கொண்டிருக்கிறாயோ, என்னவெல்லாம் நிறைவேற வேண்டும் என்று நீ ஆசைப்படுகிறாயோ, அது எல்லாம் நிறைவேறும் நாளாகவே நாளை விடியப் போகிறது. இதோ உன் வாழ்வில் நாளை முதல் ராஜயோகம் தொடங்கவிருக்கிறது. நீ நினைத்தபடியே திருப்பு முனையாக எல்லாமே உனக்கு அமையப் போகிறது. உன்னுடைய போராட்டங்கள் எல்லாம் ஜெயிக்கப் போகிறது. உன் வாழ்விற்கான நல்ல மாற்றங்களை, நல்ல ஏற்றங்களை, பிரகாசமான உத்வேகத்தோடு உன்னுடைய வாழ்வை நான் மாற்றியமைக்கப் போகிறேன். உனக்கு வேண்டியதை எல்லாம் நான் வழங்கப் போகிறேன். கஷ்டப்பட்ட காலத்திலெல்லாம், போராடின காலத்திலெல்லாம் தைரியமாக இருந்த என் பிள்ளை, இப்பொழுது சந்தோஷமாக இருக்க வேண்டிய காலத்தில், உனக்கான இஷ்ட காலத்தில் ஏன் இப்படி கலங்கிக் கொண்டு நிற்கிறாய்? நீ இஷ்டப்பட்டது அனைத்தையுமே உன் கையில் வந்து சேர்க்கப் போகிறேன் உன் சாயி தேவா. ஆம் குழந்தையே, உன் வாழ்வு நீ நினைத்தபடி உனக்கு திருப்பு முனையாகவே அமையப் போகிறது. அற்புதம் நடக்கப் போகிறது. நீ விரும்பியது அனைத்தையுமே உன்னிடம் வந்து சேர்க்கப் போகும் நேரம் சர்வ நிச்சயமாக இதுவேதான். இருளில் தவித்துக்கொண்டே இருக்கிறோமே என்று மட்டும் வருத்தப்படாதே. நாளை விடியல் உனக்கானதே. நாளை விடியல் விடிவதே உனக்காகவே. ஒவ்வொரு இருளும் விடியலை நோக்கிதான் நகர்ந்து கொண்டிருக்கிறது. அதே போலத்தான் உன்னுடைய கஷ்டங்களும் பிரச்சனைகளும் போராட்டங்களும் விடிவு காலத்தை நோக்கியே நகர்ந்து கொண்டிருக்கிறது. ஆம் குழந்தையே, அந்த மாற்றம் நடைபெறும் நேரம் வந்துவிட்டது. இன்னும் சில மணி நேரமே உன் எல்லா கவலைகளும் தீர்ந்து உன்னுடைய மகிழ்ச்சிக்கு வித்திடும் நாளாகவே நாளை அமையப் போகிறது. அந்த மாற்றம் இந்த நாள், இந்த இரவு முதலே ஆரம்பமாக போகிறது. உன் வாழ்வில் பல ஏற்றத்தக்க மாற்றங்களை கொடுக்க நான் முடிவு செய்துவிட்டேன். அதற்கான மாற்றங்களையும் உருவாக்கியே விட்டேன். உன்னுடைய வாழ்வில் நடக்கும் இன்பம் துன்பம், வருவது அப்படியே ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம், வருவதை அப்படியே ஏற்றுக்கொண்டு அதன்படியே வாழ பழகிக்கொள்ளும் அந்த மனப்பக்குவத்தை முதலில் வளர்த்துக்கொள். தேவையில்லாமல் மனதை போட்டு குழப்பிக்கொள்ளாதே. தேவை இருந்தாலும் கூட குழப்பத்திற்கு வழிவகுக்காதே. ஏனென்றால் நிம்மதியான மனம்தான் வெற்றி அடைவதற்கான அத்தனை வழிகளையும் யோசிக்க வைக்கும். எனவே மனம் குழப்பமடையாமல் இருந்து தெளிவாக இருந்தாலே போதும். வெற்றிக்கான வழியை மிக சுலபமாக அடைந்து விடலாம் என் குழந்தை. எந்த நேரமும் உன்னுடைய கவலையாலும் வேதனையிலும் நீ மூழ்கியே இருப்பதால் தான் உன்னுடைய வெற்றியிலிருந்து உன் கவனம் சிதறி தேவையில்லாத எண்ணத்தில் உன் மனது சென்று கொண்டே இருக்கிறது. வெற்றியும் கை நழுவி போய்கொண்டே இருக்கிறது. எனவே மனதை பக்குவமாக வைத்துக்கொள், நிதானமாக வைத்துக்கொள்.
எப்பொழுதுமே வீழ்ந்து கொண்டே இருக்கிறோமே, எப்பொழுதுமே வெற்றி நம் வசம் இல்லாமல் போய்க்கொண்டே இருக்கிறதே என்று வருந்திக் கொண்டே இருக்காதே. வீழ்வது வெற்றிக்காகத்தான் என்பதை புரிந்து கொள். ஒன்றை நன்றாக புரிந்து கொள். காலையில் மலர்ந்து மாலையில் வாடிவிடுகிறோமே என்று எந்த மலரும் வருந்தியதே இல்லை. மேலே இருந்து கீழே விழுகிறோமே என்று எந்த அருவியும் வருந்தியதே இல்லை. ஏனென்றால் இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரமே இல்லை. நிரந்தரமே இல்லாத இந்த உலகத்தில் வருந்துவதால் எதுவும் நிரந்தரமாகிவிடப் போகிறதா? வருத்தத்தினால் எந்த மாற்றங்கள் நிகழப்போகிறது என்றால் வருந்துவதில் பலன் இருக்கும், அதிகமாகவே இருக்கும். ஆனால் வருந்துவதாலோ கண்ணீர் சிந்துவதாலோ வேதனைப்படுவதாலோ எந்த மாற்றங்களும் நிகழப்போவதில்லை என்று தெரிந்தும் வருந்துவதுதான் மிக மிக தவறு என்று நான் உனக்கு வலியுறுத்தி கொண்டே இருக்கிறேன். ஆக இந்த கஷ்டத்திற்கெல்லாம் என்ன மருந்து தெரியுமா? நம்பிக்கை ஒன்றுதான். அந்த நம்பிக்கை என்ன உன் மனதில் இருந்தால் போதும், மிகப்பெரிய தோல்வியையும் வெற்றி படிக்கட்டுகளாக உன்னை மாற்றியமைக்க முடியும். உன்னால் மாற்றியமைத்துக் கொள்ள முடியும். அதைதான் நான் உனக்கு மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கொண்டே இருக்கிறேன். மனதை பக்குவமாக வைத்துக்கொள். தேவையில்லாத சிந்தனையை பதிய வைத்துக்கொண்டு நீயும் வருந்தி உன்னை சுற்றி இருப்பவர்களையும் வருத்தத்திற்கு ஆளாக்காதே என்று நான் உன்னிடம் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். இனி நீ நினைப்பது மட்டும்தான் உன் வாழ்வில் ஒவ்வொன்றாக நடக்கும். நீ நினைத்தபடி அனைத்துமே திருப்பு முனையாகவே நடக்கும். நீ ஒன்றை இழக்கிறாய் என்றால் மிகப்பெரிய ஒன்றை பெறப்போகிறாய் என்றுதான் அர்த்தம். நீ நினைத்து கூட பார்க்க முடியாத அதிசயம் உன் வாழ்விலும் உன்னுடைய இல்லத்திலும் உன்னுடைய உள்ளத்திலும் நடக்கப் போகிறது. ஒரு மகிழ்ச்சியான செய்தி உன் சாயப்பா நான் உன் செவிகளில் கொண்டு வந்து சேர்ப்பேன். நீ கவலைப்படும் அத்தனை விஷயத்திற்கும் ஒரு நல்ல முடிவு கிடைக்க செய்வேன் உன் சாயி தேவா. உன்னை காப்பாற்ற நான் இருக்கிறேன் குழந்தையே. உன் வாழ்வில் அதிசயத்திற்கு மேல் அதிசயத்தை நிகழ்த்த உன் சாயப்பா நான் உனக்காகவே இங்கு வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது தேவையில்லாத பயம் உன் மனதில் எழ வேண்டிய அவசியம் இல்லைதானே? உன் வாழ்வில் மிகப்பெரிய மாற்றம் நடக்கும். உன் சோகத்தின் கடைசி நாள் இன்றுதான், இந்த இரவுதான் என்பதை மனதில் நன்றாக பதிய வைத்துக்கொள். உன் வீட்டில் நல்லது நடக்கும். முக்கிய வேண்டுதல் நிறைவேறும். அதிசயம் அற்புதம் உன் வாழ்வில் நிகழத்தான் போகிறது. நீ என்னிடம் கண் கலங்கிய விஷயத்திற்கு, நீ என்னிடம் கேட்ட அந்த விஷயத்திற்கு புது வழியை காட்டி அந்த வழியில் உன்னை வழிநடத்துவேன். நல்லதை உனக்கு கிடைக்க செய்வேன். நீ எதிர்பார்த்த தகவலை கண்டிப்பாக உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பேன். மகிழ்ச்சியாக பெற்றுக்கொண்டு நீ வாழப்போகும் அந்த சந்தோஷ வாழ்வை பார்க்க நானும் ஆவலோடு காத்து கொண்டுதான் இருக்கிறேன். என் மீது முழுமையாக நம்பிக்கை இருக்கும் என் குழந்தையே. நீ இதை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். உன் வாழ்வில் வருவதை அப்படியே ஏற்றுக்கொண்டு வாழ பழகிக்கொள். இனி கண்ணீர் முகத்தோடு உன்னை நான் பார்க்கவே கூடாது. உன் முகத்தில் ஆனந்தம் மட்டுமே இருக்கும். அதை நான் பார்க்கத்தான் போகிறேன். உன் வாழ்வில் மாற்றங்கள் நிகழத்தான் போகிறது. சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? எப்படியாவது ஏதாவது செய்து நடந்து விடாதா என்று ஏக்கத்தோடு ஒவ்வொரு நிகழ்வையும் பார்த்து கொண்டிருக்கிறாய். ஏங்காதே என் பிள்ளையே. நீ நினைத்தது, நீ ஆசைப்படுவது, நீ ஏக்கத்தோடு காத்து கொண்டிருப்பது எல்லாமே நிறைவேறும் நேரம் நெருங்கிவிட்டது. உன் வாழ்வில் நடப்பது அனைத்தையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். உன் வாழ்க்கையில் நடைபெறும் சூழல்கள் எல்லாமே உனக்கு எதிர்மறையாகத்தான் நடந்து கொண்டிருக்கிறது, நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். யாருமே உனக்கு சாதகமாக இல்லை. உனக்கு நடப்பது எதுவுமே உனக்கு சாதகமாகவும் இல்லை என்பது போலத்தான் எனக்கு தோன்றுகிறது. நீயும் அதை நினைத்துதான் தவித்து கொண்டிருக்கிறாய். ஏதாவது நடந்து விடாதா என்று புலம்பியும் கொண்டிருக்கிறாய்.
ஆனால் இது எல்லாமே உன் வாழ்வில் நிரந்தரமாக இருந்து விடாது. இதுவே உன் வாழ்க்கையை நிரந்தரமாகவும் ஆக்கிவிட முடியாது. உன்னை சுற்றி இருப்பவர்கள் செய்யும் சதி வேலைதான் நீ இப்பொழுது தவித்துக் கொண்டிருக்கும் இந்த சூழல். இது எல்லாமே மாயைதான். இது உன் வாழ்க்கையில் நடந்தே தீர வேண்டும் என்று இறைவன் உருவாக்கியது அல்ல. நீ இதை நன்றாக புரிந்து கொள். உன்னை சுற்றி நடக்கும் மாயைகளை நன்றாக உணர்ந்து கொள். உன் வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும், உன் வாழ்க்கை எப்படி மாற வேண்டும், நீ எப்படி மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், உன் வாழ்க்கை எந்த சூழ்நிலையில் இருக்க வேண்டும் என்பதை இறைவன்தான் முடிவு செய்ய வேண்டும். அதை இறைவன் முடிவு செய்துவிட்டு அதற்கான திட்டத்தையும் தீட்டிவிட்டார். நடப்பது எதற்குமே நீ காரணகர்த்தாவாக ஆகிவிடவும் முடியாது. இந்த பஞ்சபூதங்களின் சாட்சியாக, இந்த பிரபஞ்சத்தின் சாட்சியாக உன்னை என்னிடம் ஈர்த்து வரும் இந்த அற்புத வாக்கு உன் காதுகளில் விழுகிறது என்றாலே, நீ இதை கேட்டுக்கொண்டிருக்கிறாய் என்றாலே உன் வாழ்க்கை மாறப்போகிறது என்றுதான் அர்த்தம். இதுவரை உன் வாழ்க்கையில் ஏதாவது நடக்காதா, நடந்து விடாதா, எப்படியாவது நடந்து விடாதா, ஏதாவது நடந்து விடாதா என்று நீ ஏக்கத்தோடு ஏங்கிய அனைத்துமே உனக்கு நடைபெறும் நேரம் நெருங்கிவிட்டதால்தான் இந்த வாக்கு உன் செவிகளில் விழுந்து கொண்டிருக்கிறது. தேவையே இல்லாமல் என் நாவிலிருந்து வார்த்தைகள் எழாது பிள்ளையே. நான் கூறுவது அனைத்தும் சத்திய வாக்குதான். உன் வாழ்க்கையில் நீ எப்படி இருக்க வேண்டும், வாழ்வு எப்படி இருக்க வேண்டும் என்பதை நான் முடிவு செய்துவிட்டேன். திட்டத்தையும் தீட்டிவிட்டேன். இதனால் உன் வாழ்க்கையில் நடந்தது எல்லாமே உன் கர்ம வினையால் நடந்ததுதான். உன் கர்மாவை நீ கழித்து விட்டாய். இனிவரும் நாட்களில் உனக்கான ஆனந்தம், மகிழ்ச்சி, சந்தோஷம் எப்பொழுதுமே நிரம்பி இருக்கப் போகிறது. இறைவன் ஒரு கதவை மூடினாரென்றால் அதற்கு பதிலாக மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான கதவு, ஒரு வழியை உனக்கு திறக்கப் போகிறார் என்பதை தீர்க்கமாக நம்பு. எதுவுமே காரணமில்லாமல் நடக்காது. காரணமில்லாமல் எதுவுமே நிகழாது. நான் உன்னோடு இருக்கிறேன். அனைத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறேன். அனைத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன். ஓம் சாயிராம். சாயிராம் சாயிராம். நம்ம என்ன நினைக்கிறோமோ, நம்ம எண்ணம் எப்படி இருக்கோ அது போலத்தான் நம் வாழ்க்கை இருக்கும். நம் வாழ்க்கையை நம்மளுடைய எண்ணங்கள் தான் தீர்மானிக்கும் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சிருக்காங்க. ஒரு ஊர்ல ஒரு ஜோதிடன் வாழ்ந்து வந்தான். அவனுக்கு ஜோதிடத்தில் எல்லா நுட்பமான விஷயங்களையுமே அறிந்து தெரிந்து அவன் ஒரு வாக்கு சொன்னானா அந்த பிரம்ம தேவனே சொன்ன வாக்கு போல பலிக்கும். அப்படி எல்லா விஷயத்திலும் ஜோதிடத்தில் எல்லா நுட்பமான விஷயங்களையும் அறிந்த பண்டிதர் அப்படின்னு அவன் அந்த ஊர்ல வாழ்ந்துக்கிட்டு வந்தான். அந்த ஜோதிடரை பார்க்கறதுக்கு அந்த ஊர்ல ஒரு ஏழை விவசாயி வாழ்ந்துக்கிட்டு வந்தார். அவர் வறுமையிலிருந்து எப்படி மீள்வது அப்படின்னு தெரியாம நம்மளுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இந்த ஜோதிடரை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு அவர் அந்த நுட்பமான எல்லா விஷயங்களையும் தெரிந்த அந்த அற்புதமான ஜோதிடரை பார்க்க வந்தான் ஒரு நாளைக்கு. அப்படி அந்த ஏழை விவசாயி அந்த ஜோதிடரை பார்த்து, ஐயா, எனக்கு 2 பெண் குழந்தைகள் இருக்காங்க. நான் ரொம்பவே வறுமையில் வாடிக்கிட்டு இருக்கேன். எப்படி பெண் குழந்தைகளையும் எப்படி கரை சேர்க்க போகிறேன்னு எனக்கு தெரியவே இல்லை. என் வாழ்க்கையை எப்படி நான் முன்னேற்றது, என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு என்னுடைய ஜாதகத்தை பார்த்து தயவு செய்து சொல்லுங்களேன் அப்படின்னு அந்த விவசாயி ஜோதிடர்கிட்ட கேட்டானா. அந்த ஜோதிடரும் அந்த விவசாயியோட ஜாதகத்தை வாங்கி பார்த்தார். கட்டங்களை எல்லாம் ஆராய்ந்து பார்த்தார். சோழிகளை உருட்டி விட்டு பார்த்தார். கொஞ்ச நேரத்திலே அந்த ஜோதிடரோட முகம் மிகவும் சுருக்கமாக போனது. உடனே அந்த ஜோதிடர் அந்த விவசாயியை பார்த்து, இன்னைக்கு எனக்கு மிக முக்கியமாக ஒரு வேலை இருக்குது. உங்கள் ஜாதகத்தை நான் இன்னும் ஆராய்ந்து பார்க்கணும். நீங்கள் இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வாங்க. நான் உங்களுடைய மொத்த ஜாதகத்தையும் படித்து ஆராய்ஞ்சு அதனோட பலனை
குறித்து வச்சுருக்கேன், நாளைக்கு வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விவசாயியை அனுப்பி விடுறாரு. அந்த விவசாயியும் இப்போ நீங்கள் பார்த்ததுக்கு நான் ஏதாவது கூலி தரணுமா அப்படின்னு கேட்டாராம். இல்லை வேண்டாம், நாளைக்கு வந்து நீங்கள் தந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அனுப்பிச்சிடுறாரு. அந்த விவசாயியும் ரொம்பவே இன்னும் மன சஞ்சலத்தோட என்னடா நாளைக்கு வர சொல்கிறாரு அப்படிங்கிற குழப்பத்தோடையே அவர் வீட்டுக்கும் போகிறாரு. நடந்துக்கிட்டு இருந்தது எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருந்த அந்த ஜோதிடரின் மகள் வந்து இன்னைக்கு யார் வராங்களோ அவங்கள ஜோதிடத்தை ஆராய்ந்து பார்க்கறது மட்டும்தான் என் வேலை, வேற எந்த வேலையும் இல்லைன்னு சொல்லிங்களேப்பா, இப்போது எதுக்கு எனக்கு முக்கியமாக வேலை இருக்குது, இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வான்னு அந்த விவசாயி அனுப்பி வச்சிங்க அப்படின்னு அவருடைய மகள் அந்த ஜோதிடரை பார்த்து கேட்டாலாம். அப்போது அந்த ஜோதிடர் சொன்னாங்களாம், என்னம்மா இது பெரிய துயரமா இருக்கு, அவரோட வாழ்க்கை இன்றோடு முடிய போகிறது, நாளைக்கு அவர் உயிரோட இருந்தா அதுதான் பெரிய அதிசயம், அப்படி உயிரோட இருக்கணும்னு அவருக்கு சொல்றதுக்கு பரிகாரம் கூட என்கிட்ட இல்லை, அப்படி பரிகாரம் சொன்னா கூட அதை செய்யறதுக்கான டைம் கூட அவர்கிட்ட இல்லை, அதனால என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல, அவரை இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வான்னு நான் சொல்லி அனுப்பிச்சிட்டேன் அப்படின்னு அந்த ஜோதிடர் அவருடைய மகள்கிட்ட சொன்னாராம். அந்த விவசாயி வீட்டுக்கு போகிறதுக்காக வயல்வெளிகளில் நடந்து போயிட்டு இருக்கும்போது திடீர்னு பயங்கர சூறாவளி காற்றோட மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு. அந்த வயல்வெளியில் ஒடுங்க கூட இடமே இல்லை. பொட்டல் காடாக இருந்த அந்த வயல்வெளியில் எப்படிரா நம்ம ஒதுங்கிறது, எப்படிரா நம்ம வீட்டுக்கு போகிறதுன்னு தெரியாமல் அவர் அங்கும் இங்கும் பார்த்துட்டு இருக்கும் போது அவர் கண்ணில் ஒரு மண்டபம் தென்பட்டுச்சு. அங்கே போய் மழை நிற்கிற வரைக்கும் நம்ம கொஞ்ச நேரம் ஒதுங்கிக்கலாம் அப்படின்னு ஓட்டமும் நடையுமா போய் அந்த மண்டபத்துக்குள்ளே நுழையிறாரு. அப்போ தான் அவருக்கு தெரியுது அது சிதில் அடைந்த ஒரு சிவன் கோயில் அப்படின்னு அவருக்கு தெரிய வருது. ஈசன் குடியிருந்த அந்த கோயில் ரொம்பவே மோசமான நிலைமையில இருந்துச்சு. என்னடா இந்த கோயிலை யாருமே இப்படி போட்டு வச்சிருக்காங்களே, நம்மள்ட்ட மட்டும் பணம் இருந்ததுன்னா நம்ம இந்த கோயிலை புதுப்பித்து கும்பாபிஷேகம் செய்வோமே, கோயிலுக்கு தேவையான அனைத்தையும் நம்ம வாங்கி கொடுக்கலாமே, தினம் தினம் பூஜைகள் செய்யலாமே, இது ஒரு அற்புத ஆலயமாகவே மாற்றி இருக்கலாமே, நம்மக்கிட்ட இந்த பணம் இல்லாம போயிடுச்சே, பணம் இல்லாம மனம் மட்டும் இருந்துக்கிட்டு என்ன பண்ண முடியும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே அந்த கோயிலை புதுப்பித்தது போலவும் கும்பாபிஷேகத்தை நடத்துறது போலவும் அவர் கனவு கண்டார், கண்களை மூடிக்கொண்டு. அப்படி கனவு காணுகிட்டே அவர் கண்களை மெல்ல திறந்து பார்த்தார். அப்பொழுது அவர் பக்கத்துல ஒரு கரும் நாகம் அவரை தீண்டுறதுக்காக காத்துக்கிட்டு இருந்துச்சு. அவர் உடனே பயந்து போய் அந்த நாகத்தை அப்படியே தள்ளி விட்டுட்டு ஓட ஆரம்பிச்சாரு. தலை தெறிக்க ஓடினாரு. அப்பொழுது மணி சரியாக 7:30 மணி. இடி மின்னலோட மழை பெஞ்சிக்கிட்டே இருந்தது. அதில் ஒரு இடி வந்து அந்த மண்டபத்தில் மேலே விழுந்து அந்த கோயில் ஏற்கனவே மோசமாக இருந்துச்சு, இன்னும் மோசமாக அடைஞ்சிச்சு. அப்படி அந்த கோயில் கொஞ்சம் ஒரு கல் நல்ல செதறி அந்த விவசாயியோட மண்டையில் வந்து பட்டு கொஞ்சம் காயங்களோட அவர் உயிர் தப்பித்தார். உயிர் தப்பி பிழைத்தார். மறுநாள் காலையாச்சு. அந்த விவசாயி திரும்பவும் அந்த ஜோதிடரை பார்க்க வந்தார். அவரை பார்த்ததும் அந்த ஜோதிடருக்கு ஒன்றுமே புரியவில்லை. அப்படியே ஆச்சரியத்தில் உறைந்து உட்காந்துட்டார். அவரை தட்டி எழுப்பி என்னுடைய ஜாதகத்தை பார்த்து சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்டோன்னே, எப்படி இவர் உயிர் பிழைத்தார், இவரோட ஆயுட்காலம் நேத்தே முடிஞ்சிருச்சு, அப்படியே இவர் உயிர் தப்பிக்க வேண்டும்னாலும் மரண கண்டத்திலிருந்து தப்ப வேண்டுமானால் ஒரு சிவாலயம் கட்டி அதற்கு கும்பாபிஷேகம் செய்த புண்ணியம் பெற்றிருந்தாதான் இதை இவரால் உயிர் பிழைச்சிருக்க முடியும். ஒரே நைட்டில் இவரால் எப்படி ஒரு சிவாலயத்தை கட்டி முடித்து கும்பாபிஷேகம் பண்ணியிருக்க முடியும்? அது மட்டும் இல்லாமல் இவர் ரொம்பவே ஏழையும் கூட, இவரால் இது சாத்தியமே இல்லையே அப்படின்னு குழம்பி போய் அந்த விவசாயிட்டமே நீங்கள் நேற்றுக்கு நைட்டு என்ன நடந்துச்சுன்னு எனக்கு விளக்கமாக சொல்லுங்க அப்படின்னு அந்த ஜோதிடர் அந்த விவசாயிட்ட கேட்டாராம். முந்தின நாள் நைட்டு இரவு என்ன நடந்துச்சு, அவர் சிந்தனையில் என்ன ஓட்டம் ஓடுனுச்சு, கருநாகம் வந்தது எப்படி, இடிமின்னல் தாக்கியது எப்படி, அவர் தலையில் காயம் பட்டது எப்படி, எல்லாத்தையுமே அவர் விளக்கமாக சொன்னார். இதை கேட்டோன்னே நீங்கள் மனசால் நினச்சதுமே ஈசனோட பரிபூரண அருள் உங்களுக்கு கிடைத்து விட்டது. உங்களுடைய விதியை மாற்றி எழுதிவிட்டார் அந்த ஈசன். இது உங்களுக்கு கிடைத்த மறு ஜென்மம். இனி எந்த குறைகளும் உங்களுக்கு வரவே வராது. நிம்மதியாக நீங்கள் வாழ போறீங்க. நிம்மதியாக போய் வாருங்கள் அப்படின்னு கூறி அந்த விவசாயியை ஜோதிடர் அனுப்பி வைத்தாராம். தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போனது அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு. அதுபோல நம்ம தலைக்கு வந்த எந்த பிரச்சனையும் நம்ம தலைப்பாயோடு போகிறதுக்கு சிவ சிந்தனை இருந்தால்,
சிவ புண்ணிய செயல்களில் ஈடுபாடு கொண்டிருந்தால் நம் தலையெழுத்து நிச்சயமாக மாறும். அதனால்தான் எதையும் யாரிடமும் எதிர்பார்த்து கொண்டே இருக்காதே, எதிர்பார்க்காதே என்று நான் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கொண்டே இருக்கிறேன். குழந்தா, உன்னிடத்தில் என்னதான் இல்லை? அறிவில்லையா? செல்வம் இல்லையா? செல்வம் இல்லையா? குணம் இல்லையா? அனைத்துமே உன்னிடத்தில் கொட்டி கிடக்கும் பொழுது பின் நீ எதற்காக, யாருக்காக ஏங்கித் தவிக்கிறாய்? பிறர் அன்புக்காக எதற்காக நீ ஏங்குகிறாய்? என் அன்பு உனக்காகவே எப்பொழுதும் உள்ளது என்று நான் சொல்வதை கூட கேட்காமல் மற்றவர் அன்பிற்காக ஏன் ஏங்கிக் கொண்டே இருக்கிறாய் என் குழந்தையே? நீ அப்படி ஏங்கும் அன்புதான் யாரிடம்? எல்லோர் முன்னிலையிலும் நீ காட்டிய அன்பை அலட்சியப்படுத்தியதற்காக அவர்கள் அன்பிற்காகவா ஏங்கி நிற்கிறாய்? அவர்கள் உன்னை புரிந்து கொள்ளவே இல்லை என்று அறிந்த பின்னரும் ஏன் அவர்களுடைய அன்புக்காக ஏங்கி நிற்கிறாய்? எனக்கு புரியவே இல்லை குழந்தா. உன்னுடைய மனமும் உள்ளமும் ஏக்கங்களால் புண்ணாகி கொண்டிருப்பதை நீ உணரவில்லையா? புண்ணாகி நீ வலியால் துடிதுடித்து கொண்டிருக்கும் பொழுது என் மனம் வேதனையில் தாங்கவே முடியவில்லை. சொல்ல வார்த்தைகளே இல்லை குழந்தா. எது நிரந்தரம் என்று உனக்கு புரிய வைப்பதற்காகவே சில நிகழ்வுகளை நான் நிகழ்த்தினேன். ஆனால் உன்னுடைய மனம் எவ்வளவு ஆழமாக புண்ணாகியிருந்தால் நான் சொல்வது கூட உன் காதில் விழாமல், அதை கூட உன்னால் புரிந்து கொள்ள முடியாமல் நீ இருக்கிறாய் என்பது என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. கலங்காதே என் கண்மணியே, உன்னுடைய பல நாள் சோகம் இன்றோடு முடிவுக்கு வரப்போகிறது. எனக்காக இதை கேள் கண்மணியே, முழுவதுமாக கேள். நாளையே உனக்கான அந்த நல்ல திருப்பம் உன் வாழ்வில் நிகழப்போகிறது. ஆனந்தத்தில் துள்ளி குதிக்கப் போகிறாய். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். உன்னுடைய கண்முன் போலியாக அன்பை உன்னிடம் காட்டிக் கொண்டிருப்பவர்களை திரையிட்டு உனக்கு காட்டப் போகிறேன். அப்பொழுதாவது புரிந்து கொள்வாயா என்று நினைக்கிறேன் குழந்தையே. புரிந்து கொள் கண்மணியே, உன்னுடைய பல நாள் சோகம் இன்றோடு முடியப் போகிறது. என் அன்பு பிரியமே, இன்று உன்னை சந்தித்து உன்னிடம் ஒன்றை பெற்றுக்கொண்டு நான் ஒன்றை உன்னிடம் தரப்போகிறேன். புரியவில்லையா உன் அப்பா சொல்வது? இது உன் சாயப்பாவின் வழக்கம். என் குழந்தையே, இழந்ததை திரும்ப பெறுவது ரொம்பவே கடினம். சந்தோஷமாக இரு. இழந்ததை நினைத்து நினைத்து வருந்தாதே. இனி வரப்போவதையும் நடக்கப் போவதையும் நினைத்து நினைத்து பயப்படாதே. இப்பொழுது இந்த நொடி, இந்த நிமிடம் எவ்வளவு நிம்மதியாக இருக்கிறது என்பதை மட்டுமே சிந்தனை செய்து கொண்டே இரு. உன் வாழ்க்கையில் நல்ல திருப்பங்களும் நல்ல மாற்றங்களும் நல்ல நிகழ்வுகளும் நிகழ்த்த உன் சாயப்பா இருக்கும் பொழுது உன் மனதை வீணாக எதற்காக குழப்பிக்கொள்கிறாய்? நான் இருக்கிறேன். அனைத்தையும் உனக்காக சரி செய்ய உன் அப்பா இருக்கும் பொழுது வீணாக பயப்படாதே என் பிள்ளையே. நீ எந்த இடத்திற்கு உன் வாழ்க்கையில் உயர வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதே நிமிடம், அதே நேரம் உன்னை சுற்றி இருக்கும் அர்த்தமற்ற பேச்சுகளையும் அர்த்தமற்ற சிந்தனைகளையும் காதில் வாங்கிக் கொள்ளாமல் அமைதியாக இருக்க வேண்டும் என்பதை முதலில் தெள்ளத் தெளிவாக புரிந்து கொள். உன்னுடைய வளர்ச்சியை பார்த்து பொறாமைப்படுவதால்தான் உன்னை ஏதாவது குறை சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள், உன்னை விமர்சித்து கொண்டே இருக்கிறார்கள். நீ எங்கே உயர்ந்து வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை அடைந்து விடுவாயோ என்ற பயத்தில்தான் உன்னை பற்றி அவதூறாக பேசுகிறார்கள், உன்மேல் பொறாமையும் படுகிறார்கள். உன்னுடைய வாழ்க்கையில் நீ வெற்றியை அடைந்து விடுவாயோ என்ற வேதனை அவர்கள் படுவதால்தான் உன்னை ஒதுக்கி வைத்து வேடிக்கை பார்க்கிறார்கள். நீ நினைத்ததை அடைந்துவிட்டால் அவர்களுக்கு அது அவஸ்தையாக முடிந்துவிடுமே, மனபாரமாக திரும்பிவிடுமே. அதற்காகத்தான் அவர்கள் உன்னை எப்பொழுதுமே விமர்சித்து கொண்டே இருக்கிறார்கள்.
அதனால்தான் நித்தம் நித்தம் இரவும் பகலும் உன்னை பற்றியே சிந்தனை செய்து கொண்டு உன் வாழ்க்கையை எப்படி சீர்குலைக்கலாம், உனக்கு எப்படி சிக்கல்களை கொடுக்கலாம் என்பதை பற்றி மட்டுமே சிந்தனை செய்து கொண்டு அவர்கள் வாழ்க்கையை அவர்கள் கெடுத்து கொண்டிருக்கிறார்கள், வீணடித்து கொண்டும் இருக்கிறார்கள். அவர்களுக்காகவா நீ பயப்படுகிறாய்? அவர்களுக்காகவா நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாய்? அவர்களை நினைத்து ஏன் உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கப் போகும் வெற்றியை தள்ளி போட்டு கொண்டிருக்கிறாய்? இவர்களின் பேச்சிற்காகவா, அவர்கள் கொடுக்கும் சிக்கலுக்காகவா உன் வாழ்க்கையை நீ துளைத்து கொண்டிருக்கிறாய்? ஒதுக்கிவிடு என் பிள்ளையே. அவர்களையும் அவர்கள் பேச்சையும் முதலில் ஒதுக்கிவிட்டு உனக்கான வெற்றியை நீ தேடிக்கொண்டே இரு, முன்னேறிக்கொண்டே இரு, போராடிக்கொண்டே இரு. உனக்கான வெற்றி நிச்சயமாக உன்னை வந்து சேரும். உன் வாழ்க்கையில் இருந்த சிக்கல்களெல்லாம் உன்னை விட்டு விலகி நன்மை உன்னை வந்து சேரும். நான் அதை உனக்காகவே சேர்த்து வைப்பேன். இந்த ஒரு நாளை மட்டும் பொறுத்துக்கொள். நாளை உனக்காகவே விடியல் விடியும். உன் வாழ்க்கையில் எத்தனை துயரங்கள் வந்தாலும், எத்தனை சிக்கல்கள் வந்தாலும் பொறுத்துக்கொள் என் பிள்ளையே. நீ மட்டுமல்ல, நானும் என் வாழ்க்கையில் எத்தனை கஷ்டங்களை தாண்டிதானே வந்திருக்கிறேன், கஷ்டங்களை பார்த்துதானே வந்திருக்கிறேன், சிக்கல்களை எல்லாம் கடந்துதானே வந்திருக்கிறேன். ஒரு கல்லானது அத்தனை வலிகளையும் தாங்கிக் கொண்டால்தானே அழகான சிலையாகவே வர முடியும். அதே போல உனக்கான வடிவம் கிடைக்கும் வரை உனக்கான சிக்கல்கள் அனைத்தையும் நீ பொறுத்துக்கொள் பிள்ளையே. சில நாட்கள்தான் பொறுத்து கொண்டால் வாழ்வு மிக பிரகாசமாகவே இருக்கும். பொறுமையோடு இருந்தால் அதற்கான பதில் நிச்சயமாக கிடைக்கும். பொறுமைக்கான தீர்வு நிச்சயமாக பிறக்கும். ஆனால் கவலைப்படாதே. உன்னுடைய சிக்கல்கள் எல்லாம் தீர்ந்த பிறகு, உன்னுடைய துன்பங்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகிய பிறகு நீ அந்த நிலவைப் போல மிக அழகாக பிரகாசிப்பாய். உன் வாழ்வும் மிக அழகாகவே பிரகாசமாகவே இருக்கும். உனக்கு சிக்கல் கொடுத்தவர்கள், உன்னை வேதனைப்படுத்த வேண்டும் என்று நினைத்தவர்கள் எல்லாமே உன்னுடைய வளர்ச்சியை பார்த்து கையேந்தி நிற்பார்கள். உன்னிடம் அண்ணாந்து பார்ப்பார்கள் உன் வளர்ச்சியை பார்த்து. அதுவரை பொறுத்துக்கொள் என் பிள்ளையே. இப்பொழுதும் நான் உனக்கு தீர்க்கமாக சொல்கிறேன். நீ உருக்குலைந்து போகவில்லை, உருவெடுக்கப் போகிறாய். பிரம்மாண்டமாக உருவெடுக்கப் போகிறாய். உன் சிக்கல்கள் அனைத்தையும் நான் தீர்த்து வைக்கப் போகிறேன். உன்னுடைய வாழ்க்கையை நான் செதுக்கிக் கொண்டிருக்கிறேன். அழகிய சிற்பமாக நீ உன் வாழ்வில் உருவெடுக்கப் போகிறாய். உனக்கான நேரம் வந்துவிட்டது. நீ பிரம்மாண்டமாக உருவெடுக்கும் நேரம் நெருங்கிவிட்டது. அதை நான் உனக்கு மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்திக் கொண்டே இருக்கிறேன். நீ என்னிடம் கேட்டது உனக்கு கொடுக்கும் நேரம் இந்த நொடி முதல் ஆரம்பமாகிறது. என்மேல் முழுமையாக நம்பிக்கை வைத்திருக்கும் என் பிள்ளையே, உனக்கு கொடுக்காமல், உனக்கு செய்யாமல் நான் வேறு யாருக்கு செய்ய போகிறேன்? உன் சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை நீ எதற்காக பயப்பட்டு கொண்டே இருக்கிறாய்? உனக்கான ஒரு விஷயம் தாமதமாக நடக்கிறது கிடக்கிறது என்றால் அது உனக்கான நிறைவான விஷயமாய் மாறப்போகிறது என்றுதான் அர்த்தம். இது உன் மனதிற்கு எப்பொழுது தெள்ளத் தெளிவாக புரிகிறதோ அப்பொழுது உன் வாழ்வில் எல்லாமே உனக்கு சுகமாகவே நடக்கும். உன்னை சோதிப்பேனே தவிர உன்னை ஒருபோதும் நான் கைவிட்டு விடவே மாட்டேன். சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? வாழ்க்கைக்கு தேவையான அத்தனையும் நான் உனக்கு செய்வேன். இது உன் சாயப்பா உனக்காகவே செய்து கொடுக்கும் சத்திய வாக்குதான். இதை கேட்கும்போதே 1000 முறை எனக்கு நீ நன்றி சாயிநாதரே, நன்றி சாயிநாதரே என்று சொல்லுவாய். உன் வாழ்க்கையில் சுப வாக்கை நான் உனக்கு கொடுப்பேன். நான் உனக்காகவே நிச்சயமாக நீதி வழங்குவேன். நான் எடுத்த எடுப்பிலேயே எல்லாத்தையும் அனைத்தையும் முடித்து விடமாட்டேன். நின்று நிதானமாக ஒரு காரியத்தை செய்வேன். அதனால் உனக்கு சற்று கால தாமதமாகுவது போலத்தான் தோன்றும். ஆனால் நடப்பது
நடந்தே தீரும். அதுவும் நன்மையாகவே உனக்கு நடக்கும். நீ கேட்டவுடன், நீ நினைத்தவுடன் எதுவுமே நடக்காத காரணத்தால் நீ தடுமாற ஆரம்பித்திருக்கிறாய். நம் வாழ்க்கையில் எதுவுமே நடக்காதோ, நடக்காமல் போய்விடுமோ, சாயப்பா நமக்கு உதவாமல் விட்டுவிடுவாரோ என்பது போன்ற குழப்பமான மனநிலையில் உன்னையே குழப்பிக் கொண்டிருக்கிறாய். அந்த தடுமாற்றம் உன் மனதை அலைக்கழிக்க செய்கிறது. உன்னை ஒரு இடத்தில் உட்கார விடாமல் நிலைகுலைய செய்து கொண்டிருக்கிறது என்பது உனக்கு புரிகிறதா? அல்லது புரிந்தும் புரியாதது போல இருக்கிறாயா? உனக்கே தெரியும், மிக நன்றாகவே தெரியும். சாயப்பாவிடம் வைத்த பிரார்த்தனையோ வேண்டுதல்களோ எதுவாக இருந்தாலும் சர்வ நிச்சயமாக நடக்கும் என்பது உனக்கு தெரிந்திருந்தும் ஏன் இந்த குழப்பம்? நான் உனக்காகவே வருவேன், உனக்காகவே அனைத்தையும் செய்வேன். நீ என்னதான் தைரியமாக இருந்தாலும் உன் நிலையற்ற மனம் சாயப்பா செய்துவிடாமல் விட்டு விடுவாரோ என்ற ஒரு விதமான குழப்பம் உன் மனதை போட்டு குழப்பிக் கொண்டே இருக்கிறது. என் பிள்ளையே, மனதை முதலில் ஒரு நிலைப்படுத்து.